சரி, இப்போ ஒரு நேர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு நம்ம அடுத்து ராசிகளுக்குள்ள போயிடலாம். தாராபுரத்துலேருந்து தனபால் கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் தனபால், யாருக்காக கேட்கணும், பிறந்த தேதி மாதம் ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. சார் எனக்காக தான் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் 8/8/73ங்க, காலை 7 மணி 7 நிமிடம்ங்க. வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி சொன்னால் அரை நிமிடத்தில் ஒரு ஜோதிடம் பிரமாதமாக சொல்லலாம். அழகானவர், தெளிவானவர், அன்பானவர், பாசமானவர், ரொம்ப பிரமாதமாக யோசிக்கக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு தெளிவான முடிவு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு எடுக்கிறதா யோசனை பண்ணி செய்வீங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரிய நமஸ்காரம் செய்தால் முதலில் வருமானம். இதை கேள்வி கேட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார், வீடு கட்டணும் சார். பண்ணிடலாம், பணம் வேணுமே. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் என்ன பண்ணுறீங்க? சார் ஈபில இருக்கு சார். வெரி குட். ஜனவரியில் இருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் டிரான்ஸ்ஃபரும் அதிக சம்பளம் அதிக பொறுப்பும் மன நிம்மதியும் கிடைக்கும். கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி வைங்க. அந்த வாசப்படி வச்சு வாஸ்து நல்லபடியாக பண்ணி. எந்த ஊரில் இருக்கீங்க? சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலில் போயிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு வலம்புரி சங்கினால், நான் சொல்றது நல்லா கவனிங்க. டிவி பார்க்குறீங்களா? டிவி பாருங்க. வலம்புரி சங்கினால் அந்த சுவாமிக்கு அபிஷேகம், தீர்த்தம் அபிஷேகம் பண்ணும். அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் வீடு முழுவதும், இப்போ எங்கே நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த வீடு முழுவதும் ஒருத்தர் தெளிக்கணும். அதை நல்லபடியாக செய்யணும். ஒரு நாள் இரவு ஆடு மாடு இது எல்லாம் கட்டணும். அது போடுற அந்த மூத்திரம் அந்த இதெல்லாம் அங்கேயே இருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கு உண்டான உணவுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு கட்ட ஆரம்பிங்க. அந்த இடத்துல உள்ள வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கௌரி சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா. வணக்கம் கௌரி, யாருக்காக கேட்கணும், பிறந்த தேதி மாதம் ஆண்டு? டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் கேளுங்க. சொல்லுங்க. மேடம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 22/12/2003. எத்தனை மணிக்கு? 9:52. காலையில மாலையா? காலையில. வெரி குட். காலையில. இவர் பேர் என்னம்மா? கௌரி. வெரி குட். முதல்ல உத்தியோகம், நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும், நல்ல வாழ்க்கை எப்போ அமையும், ஊர் விட்டு ஊர் போவாரா இல்லை மேற்கொண்டு படிக்கலாமா, நல்ல வாழ்க்கை வருமா, இவருடைய வாழ்க்கை எப்படி அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வேற ஏதாவது கேள்வி விட்டு போச்சுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கேளுங்கம்மா. எப்படி இருக்கு அவனுக்கு டைமிங் சார்? இப்பதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். எப்படி இருக்கு? அதாவது மூச்சு விடாம பாடி இருக்கேன் இல்லைங்களா? உத்தியோகம் எப்படி இருக்காங்க, வேலையே இல்லாம இருக்கான் சார். இப்போ அவனுக்கு இடமாற்றம் வரும். நல்ல முதல்ல படிக்கணும் இல்லையா? முதல்ல படிக்க சொல்லுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இவருடைய ஜாதகத்துக்கு மலை சார்ந்த இடத்துல எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல போய் கிரிவலம் பண்ண சொல்லுங்க. கிரிவலம் பண்ணால் இவருக்கு அந்த சோம்பேறித்தனம் போகும், நல்ல வாழ்க்கை வரும். அதை செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக காளிதாஸ் ராமநாதபுரத்திலிருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் காளிதாஸ், யாருக்காக கேட்கணும், பிறந்த தேதி மாதம் ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. 11/3/99. எத்தனை மணிக்கு சார்? இரவு 2:30. வெரி குட். இது யாருடைய ஜாதகம் சார்? பொண்ணோட ஜாதகம். பேரு? பார்கவி. பார்கவி. கண்ணாடி போட்டாங்களா சார்? முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ வேற போடலாம். திருப்பியும் போடணும், தலை வலிக்குது. திருமண வாழ்க்கை என்ன சார்? திருமண வாழ்க்கை பாதிக்குதுங்களே. நல்ல பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, உடம்பும் பாதிக்குது. இதுக்கு ஜோதிட பரிகாரங்களை விட நல்ல லேடி டாக்டர்கிட்டையும் கண் டாக்டர்கிட்டையும் காட்டுங்க. கண் டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க கண்ணாடி திருப்பியும் போடுற மாதிரி சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கைக்கு ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும், இவங்களுடைய ஜாதகத்தில் இவங்களுக்கு தனுசு ராசி அப்படிங்கிறதுனால மஞ்சள் ஆடையும் குடையும் இவங்க கையால் இந்த காலகட்டத்தில் தானம் பண்ணால்
முதல்ல இவங்களுக்கு இந்த 2 பிரச்சனை தீரும். ஒன்று வந்து திருமண வாழ்க்கை, இன்னொன்று உடல் ஆரோக்கியம். இது 2மே நல்லபடியாக அமையும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க? ஃப்யூச்சர் வந்து 2027 அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். 27க்கு பிறகு இந்த சனி வந்து மாற்றம் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ அவங்களுக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால தொழிலும் திருமண வாழ்க்கையும் பாதிக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சனி வக்கரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த நவம்பர் மாதம் 28க்கு பிறகு தொழிலையும் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், நம்ம மகாலய பட்சத்தோட பலன்களை மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பார்த்தாச்சு. அடுத்து மிதுனம் தான். மிதுனத்துக்கு வந்துமா அரிசி பருப்பு கலந்து வெல்லம் கலந்து உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ட கொடுத்து தானம் பண்ணுங்க. அந்த நாளில் மகாலய பட்சம் அந்த 16 நாளில் எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்கள் கையால் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு நீர் தானம் பண்ணுங்க. இந்த நீர் தானம் பண்ணுறது கோவில்களில் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தண்ணி எடுத்து மொண்டு கொடுங்க. இப்போது கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும், குளத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த நீர் தானம் பண்ணாலே மூதாதையர்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்ப்பணத்தினுடைய பலன் என்னவோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தை விட சிம்ம ராசி நேயர்களுக்கு 7 பேருக்கு அன்னதானம், முடிஞ்சால் வஸ்திர தானம் பண்ணுங்க, இல்லைன்னா அன்னதானம் பண்ணுங்க. அது எப்படின்னா நீங்கள் பொட்டலம் கட்டி எல்லாருக்கும் ஒரு பொட்டலம் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ உறவினர்கள்லேயே மிதுன ராசிக்கு சிம்ம ராசியில் உறவினர்கள் உறவினர்களுக்கு போடுற அன்னதானம் வேறு, அதிதிகளுக்கு போடுற அன்னதானம் வேறு. ஆகவே அவங்கள உட்கார வச்சு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு இலை போட்டு உங்கள் கையால் பரிமாறணும். நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு பேர் தான் அன்னதானம். வெறும் தயிர் சாதமோ வெறும் பட்டை சாதமோ வாங்கி கொடுத்துட்டு நான் 108 பேர் கொடுத்தேன் சார், எனக்கு உடனே பலன் வேணும்னா அங்கம் வாழ்த்தணும். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். அங்கம் வாழ்த்தணும். அங்கம் வாழ்த்தினால் மூதாதையர்களுக்கு திருப்தி, அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் உங்கள் குலமே செழிக்கும். இதான் ரகசியம். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு எள்ளும் நீரும் கலந்து அந்த பிண்ட பிரசாதம் கொடுக்கணும். டிவியில் வேணால் பாருங்களேன், இந்த பாருங்கள் இப்படி கொடுக்கணும். எல்லாரும் தெய்வத்துக்கு எப்படி தானம் பண்ணணும், தானம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஆனால் பித்தர்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி கொடுக்கணும். அந்த இப்படி கொடுக்கும்போது இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அது ஏர்வையாகும். ஆகவே தான் இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சார், அடுத்ததாக ஒரு காலர் இருக்காரு. பன்னீர் கோவையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் பன்னீர். யாருக்காக கேட்கணும்? நேரம், மாதம், ஆண்டு குறிப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பன்னீர். 25/8/1977. எத்தனை மணிக்கு சார்? 1:14 PM மாலை. வெரி குட். இப்போ எங்கே சார் இருக்கீங்க? கோயம்புத்தூர்லைங்க. கோயம்புத்தூர் டவுனா? ஆமாங்க சார். ரொம்ப நல்ல மனுஷன், பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, புத்திசாலியானவர், அன்பானவர். தொழிலும் வருமானம் பாதிக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ். என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு. அதுதான், என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு? கவுண்டரிங். என்ன சார்? இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் இந்த ஜனவரியில் இந்த சனி வக்கரன் முடியணும் சார். இந்த சனி வக்கரன் முடியும் போதே உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்தோட மன நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏர்போர்ட் கிட்ட இருக்கீங்களா? ஆமாங்க சார். பிருந்தாவனேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, தெரியுமா? தெரியலைங்க சார். நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, அவ்வளோக்கா சுற்றி பார்த்தது இல்லைங்க. ஏர்போர்ட் பக்கத்திலேயே பிருந்தாவனேஸ்வரர் திருக்கோவில்னு இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமையில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அதே மாதிரி நான் இப்போ விருச்சகத்துக்கு சொல்ல போகிறேன், அந்த விருச்சகத்துக்கு உண்டான தான தர்மங்கள் செய்யுங்க. முதல்ல வருமான மாற்றம், தொழில் மாற்றம், மன நிம்மதி, மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் போகும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக அக்ஷயா சேலம்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் அக்ஷயா. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. சொல்லுங்க அக்ஷயா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 4/11/2005. சரி, அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. நேரம் சொல்லுங்க மேடம். டைம் சொல்லுங்க.
நேரம் ஒன்று சொல்லுங்க. 42. 1:42 மாலையா? ஆ, எந்த ஊர்லம்மா? சேலத்துல இப்போ எங்கே இருக்கீங்க? தாரமங்கலம். ஓகே, 2 சமாச்சாரம் கேட்க போறீங்க. ஒன்று வந்து எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், நல்ல உத்தியோகம் அமையுமா, நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது உங்க கேள்வி. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, உடம்பு ஆரோக்கியம் மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? இல்ல சேலத்துல தாங்க. சேலத்துல டவுன்லயே இருக்கீங்களாம்மா? ஆமாங்க, உள்ளார தாரமங்கலம். கொஞ்சம் ரொம்ப தூரமோ? சேலத்துக்கும் தாரமங்கலம் ஒரு சீக்கிரம் சொல்லுங்க. 6 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டப்பெருமாள் திருக்கோவில்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு. சின்ன கடையம்மனுக்கு தெரு தெரியுமா? பட்டப்பெருமாள் கோவில் தெரியுமா? தெரியுதுங்க. அங்க யாரையாவது கேளுங்க. பட்டப்பெருமாள் திருக்கோவில் கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. அதை எதிர்த்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி, உலகத்திலேயே அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு சுவாமியினுடைய பாத தீர்த்தம் வந்து முகத்தில் எல்லாருக்கும் தெளிப்பாங்க. அந்த சோக்கம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டும். அது மட்டுமல்ல, மனக்குழப்பம், எப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு தவிக்கிறது, இது அத்தனையும் போகும். ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு முகத்தில் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு வாங்க. அற்புதமான வேலையும் படிப்பில் கவனமும் உடல் ஆரோக்கியமும் அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சிவபிரகாஷ் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. யாருக்காக கேட்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, முக்கியமாக நேரம் ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. 5/12 ம் 70 1970. எத்தனை திருவள்ளூர் மணிக்கு? மாவட்டம் 7:30 AM. எந்த ஊர்ல? திருவள்ளூர். இப்போ எங்க இருக்கீங்க? பெங்களூர் சார். பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? காமாட்சி பாளையம். வெரி குட், சூப்பர். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் தவம் கிடக்குறீங்க. ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம், 2 வந்து வருமானம் போட்டு தாக்குது சார். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அதே தான் சொல்றேன். சொல்லிட்டாரா? சரி. அப்ப இவருக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுவோம். இந்த மாலைய பட்சம் இருக்கு தெரியுங்களா, இவருக்கு ஒரு அற்புதமான காலம். இந்த மாலைய பட்சத்துல கோ பூஜையும் ஸ்ராத்தமும் ஸ்ரத்தையா பண்ணணும். சார் எனக்கு வந்து மடத்துக்கு வந்து நான் ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க தானம் பண்ணால் பரவாயில்லையானா தப்பே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு மடத்தில் உண்டான ஒரு நாள் செலவு என்னவோ அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியத்துக்கு அந்த பணம் கொடுத்து அவங்கள வந்து செய்ய சொல்லுங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம், 2 வருமானம், 3 கடன் தீரும். 7.5 சனியாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போகும். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.